குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நம்ம பெரியவாளை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு குட்டி அனுபவம் என்ன அப்படின்னா, பெரியவாளை பார்க்க ஒவ்வொருத்தராக நின்றுருக்கா. அப்போ பெரியவா ஒரு தம்பதியினருக்கு கல்கண்டு பிரசாதம் கொடுக்குறான், அதாவது கட்டி கல்கண்டு. அப்போ அந்த தம்பதியினர் வாங்கிட்டு இந்த குழந்தைக்கும் கையில் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைக்கு கொடுக்குறப்ப இந்த குழந்த கையில் பிடிச்சிட்டே துருன்னு விளையாடும், ஓடி போயிடுது. இது எங்கே நடந்த சம்பவம் அப்படின்னா, ஆந்திர மாநிலத்துக்கு பெரிய ஆன்மீக பயணம் போயிருந்தா. அப்போ ஒரு பெரிய பூங்கால, அதாவது ஒரு தோட்டத்தில் நடந்த சம்பவம். அப்போ ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தியிருந்தா. அப்போ இந்த குழந்தை காணும் கூட்டத்தில். அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது பாருங்களேன், அந்த கிணத்துல விழுந்துருக்கு இந்த குழந்தை. இந்த தம்பதியினர்லாம் தேடிகிட்டே இருக்கா, குழந்தையை காணுமே. அப்போ அங்கேருந்து ஒரு பெரியவர் எட்டி பார்க்குறார். ஒரு சிறுவன் படியில் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல இருக்கு. வேகமாக கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு அந்த குழந்தையை தூக்குறாங்க. தூக்கினா அந்த கையில் அந்த குழந்தையோட கையில் பெரியவா கொடுத்த கல்கண்டு கீழே போடாமல் பிடிச்சிட்டுருக்கு. ஆக ஒரு பிடிச்சோம்னா விட்டுறக்கூடாது. ஒரு தெய்வத்தை பிடிச்சோம்னா விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு தத்துவம் இந்த குழந்தை நம்மளுக்கு புரிய வச்சுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரசாதம்னு ஒன்று கொடுத்தா அவ்வளோ வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக அது சாதாரண தானே அப்படின்னு நினச்சா சாதாரணம், அது பிரசாதம்னு நினச்சா கண்டிப்பாக பிரசாதம். ஒவ்வொருத்தர் பர்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கும், குங்குமம் இருக்கும். திடீர்னு ஒருத்தருக்கு பயம் வந்தால் விபூதி ஏற்றி விடுவா, ஏதோ ஒன்று இருக்கும், வசம்பு இருக்கும். என் பர்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். எலுமிச்சம்பழம் இருக்கும். திடீர்னு யாருக்கும் வாந்தி வந்தால் நோண்டு பார்க்கணும். நேர்களே, எனக்கு என்னடா பேச முடியலன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால். அப்போ இந்த குழந்தையோட தாய் தந்தை தூக்கிட்டு மொத்தமாக கொடுக்குது. பெரியவா கொடுக்குற பிரசாதத்துக்கு அவ்வளோ வேல்யூ. கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பர்ஸில் நம்ம சொன்னேன் பாருங்களேன், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெளி இடத்துக்கு போனால் கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆகையால் எல்லாம் வச்சுக்கணும். இன்னொன்று, கோவிலில் கொடுக்குற பிரசாதம் துளியாவது நம்ம வாயில் போட்டுக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ போட்டுக்கிட்டு அடுத்த ஆள் கூட கொடுத்துடலாம், ஏச்ச பண்ணாமல். கண்டிப்பாக நேரம் ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக